வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய ஞானக்களஞ்சியம் பாடல் எண் 1463 ஆக்ஞனை தவம் பற்றி குரு அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த பாடலின் விளக்கத்தை நாம் பார்க்கலாம். 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர. 5 புலன்களையும் அடக்கி புருவத்திடையே அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர. சிந்தை அடங்கிடும் ஜீவனே சிவனாகும். சிறுகச் சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி. வாழ்க வளமுடன். ஆக்ஞனையில் தவம் எடுத்துக்கொண்டு 5 புலன்களையும் ஓர்மை செய்ய வேண்டும். புருவத்திடையே உடல் ரீதியாக ஆன்மீக சீர்மை பெற வேண்டும். அறிவு செல்கள் ரீதியாக கூர்மை அடைய வேண்டும். ஓர்மை, சீர்மை, கூர்மை என்று நம்மை மாற்றும் ஆக்கினை நம்மை நேர்மையாக்கும். அந்த நேர்மை வந்தபோது அறிவினது மூலம் எது என்பதை இந்த 6வது அறிவாக இருக்கக்கூடிய மெய் அறிவை பேரறிவாக, அனுமான அறிவாக, யோக அறிவாக, மெய்ப்பொருள் உணர் அறிவாக மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர. இறைவனை இன்ட்யூஷனாக உள் உணர்வாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அமர வேண்டும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் அமர்ந்திருக்க. சிந்தை அடங்கிடும். பலவாறாக நமக்குள் எழுந்து கொண்டிருந்த அந்த சிந்தனை ஓர்முகமாக, சீர்முகமாக, நேர்முகமாக இறை நோக்கி நாம் பயணிப்பதாக நமக்கு அடங்கி சித்திக்கும். ஜீவனே சிவனாகும். அவ்வாறு சென்று நாம் உணர்ந்தபோது இந்த ஜீவனே சிவனாகத்தான் இருக்கிறான். அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்னும் அளவில் அந்த சிந்தையை அடக்கிடும்போது இந்த ஜீவனே சிவனாகத்தான் இருப்பான், சிவனாகத்தான் இருக்கிறான் என்பதை உணர்வதாக சிறுகச் சிறுக பயின்றால் சித்திக்கும். தொடர்ந்து ஆக்கினை செய்ய செய்ய நமக்குள் சித்திக்கும், தெளிவாகும், புலப்படும், புரிந்து கொள்ளப்படும். சித்திக்கும் உண்மை நெறி. அந்த ஒழுக்கம், அந்த இறை ஒழுக்கம் நம்மையே மாற்றி அந்த உண்மை பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர்வாக, மெய்ப்பொருள் உணர் அறிவாக, அந்த அறிவினது பயணம் மூலமாக, அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இறைவனே அனைத்துமாயிருக்கிறான். நாமும் அனைத்தும் உள்ளும் புறமுமாக இருந்து அந்த இறைநிலையே தான் நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வதாக சித்திக்கும் உண்மை நெறி என்று குறிப்பிடுகிறார். பக்தி மார்க்கத்தில் சொல்லும் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பதையும், சித்தர்கள் கூறிய அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்று குறிப்பிடுவதையும், குரு அவர்கள் கூடும் எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர என்று குறிப்பிடுவதும் அனைத்துமே நமக்குள் இருக்கிறது என்பதை சித்திக்கும். நமக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அந்த உண்மை நெறி நமக்குள் புலப்படும், புரிந்து கொள்ள முடியும், இன்ட்யூஷனாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை குரு அவர்கள் ஆக்ஞனை தவத்துக்கு விளக்கமாக்கியிருக்கிறார்.
இந்த விளக்கத்தை நாம் சிந்திப்போம், செயலாக்கத்திற்கு கொண்டு வருவோம், குருவை பற்றி கொள்வோம். குருவினுடைய பயிற்சி அத்தனையும் எடுத்துக்கொண்டு நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. கவிதந்த குருவிற்கும் இதுகாரும் எனக்குள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.